විශේෂයෙන් අපි දිනු කරගන්න අපහසු තත්ත්වයකට පත්වලා තියෙනවා. அதேவேளை அங்கே பௌத்த ஆலயங்களும் நல்ல முறையிலே மிகச் சிறப்பாக விருத்தி செய்யப்பட்டன. இன்று நினைக்கிறேன் மூன்றாவது தடவையாக ஜாழ் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் என்னுடைய அழைப்பின் பேரிலே அவர் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அப்போ அவர் இந்த மக்களை நேரில் பார்ப்பதற்கூடாக பிரச்சனைகளை நேரில் அறிந்து கொள்வதற்கூடாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கூடாக எங்களுடைய பிரச்சனைக்கு விரைவான தீர்வு காணலாம் என்ற நடைமுறை சாத்தியமான செயல்பாடுகளோடு நம்பிக்கைகளோடு தான் நான் அவரை அழைப்பதுண்டு. அதற்கேற்ற வகையில் அவருடைய செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் அமைந்திருக்கின்றன. பொதுவாக மக்கள் சார்பாக நான் எதை கேட்டாலும் அவர் மறுப்பதில்லை. சமீபத்தில் கூட கொக்காவில் தொலைத்தொடர்பு கோபுர திறப்பு விழாவில் சொன்னார், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கேட்டதற்கிணங்க கிளிநொச்சியில் 2 வளாகங்களை, ஒன்று விவசாய துறை மற்றது பொறியியல் துறை, 2 வளாகங்களை, பல்கலைக்கழகத்துக்கான 2 வளாகங்களை அமைப்பதற்கான நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அதை நான் அங்கீகரித்திருக்கின்றேன் என்று சொல்லி, அதைவிட அவர் இன்னும் பல மக்கள் நலன் சார்ந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார். அவர் போதும் போதும் என்று சொல்ல மட்டும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதையும், ஆனால் கடந்த கால எங்களுடைய அரசியல் தலைமைகள் சுயலாப அரசியலை முன்னிறுத்தியபடியினால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியவை அல்லது வேண்டியவை எல்லாத்தையும் அடிபட போக வைத்து விட்டார்கள். அப்போ அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் எல்லாம் தங்களுடைய ஆசனங்களை அல்லது தங்களுடைய வாக்குகளை அதிகரிப்பதாகத்தான் அல்லது பாதுகாப்பதாகத்தான் இருந்ததை ஒழிய மக்கள் நலன் சார்ந்ததாக அது இருக்கவில்லை. ஜனாதிபதி அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்கின்றது. அவரை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல் என்னையும் அவர் நன்கு புரிந்திருப்பார் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் அவர் மக்கள் நலன் சார்ந்ததாக கருத்தில் எடுத்து எதற்கு மறுப்பு சொல்லாமல் உடனடியாக அவர் அதற்கு இணங்கி வருகிறார். பல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அது பாதுகாப்பு உயர் விலையமாக இருந்தான, மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளாக இருந்தான, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவருடன் எந்த நேரம் எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதுபோல் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களையும் அவருடைய சார்பாக, அதாவது ஜனாதிபதி அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான முடிவுகளை தான் பெரும்பாலும் எடுப்பார், கொள்கை ரீதியான முடிவுகள். ஆனால் கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் நடைமுறை சார்ந்த பல மக்களுக்கு தேவையான பல விடயங்களை, அது மீள்குடியேற்றமாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய வீதிகளாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், குடிநீராக இருக்கலாம், சகல விதமான இதுகளும் நாங்கள் ஜனாதிபதியினுடைய ஆசையோடு கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச கூடாக நாங்கள் பல விஷயங்களை தீர்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் சமீபத்தில் அவரையும் நான் உங்களிடம் அழைத்து வந்திருக்கின்றேன். கடைசி தடவை ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்த பொழுது, அதுக்கு முதல் வந்த பொழுது ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார், ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தென்னிலங்கை மக்களுடைய சுதந்திரம் தங்கத்திலானதாக இருக்குமாக இருந்தால் வட இலங்கை மக்களுடைய சுதந்திரம் தகரத்திலானதாக இருக்க முடியாது, அதுவும் தங்கத்திலானதாகத்தான் இருக்க முடியும். ஆனபடியினால் ஒரு நாடு ஒரு மக்கள், அது நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நாட்டு மக்களை அவர்கள் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பல்வேறு சமூகங்களை இனங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் எல்லோரையும் ஒரு நாட்டு மக்கள் என்று ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத
ஒரு பாரபட்சமற்ற ஒரு செயல்பாட்டு அணுகுமுறையைத்தான் அவர் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய அரசிலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அதில் நியாயத்தன்மை இருக்குமாக இருந்தால், நடைமுறை சாத்தியமான விடயங்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் அது நடைபெறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு, வர இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்விதான் பெரிய செல்வம். யாரும் அதை களவாட முடியாது. கோப்பாய் வலிகாமம் நாவலர் வித்யாலயம் வலுவில் புதிய மாடி திறந்து வைத்தோம். ஊவ மாகாண முதல் அமைச்சி சசிந்த ராஜபக்ஷ அவர்கள் மூலம் ஊவ மாகாண மக்களும் வடமாகாண பிள்ளை அளக்கு வழங்கிய பரிசு அது. கல்வி, காணி, தொழில் வசதி எல்லாம் மிக மிக முக்கியம். நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும், எல்லா வசதிகளும் பெற வேண்டும். இனவாத அரசியல் இனிமேல் வேண்டாம். குறுகிய அரசியல் நோக்கம் இனிமேல் வேண்டாம். இனம், மதம், குலம் பார்த்து நாம் சேவை செய்ய மாட்டோம். எல்லோரும் ஒரு தாய் மக்களே. உங்களை தவறான வழியில் கொண்டு செல்ல முயற்சி இடம் பெறுகிறது. நீங்கள் அதற்கு அகப்பட வேண்டாம். இனிமேல் இந்த நாட்டில் பயங்கரவாதம் வேண்டாம். இன்று வடமானம் எல்லா நாளும் முன்னேற வருகிறது. வடக்கின் வசந்தம் வேகமாக செயல்படுகிறது. அன்பராலே, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அவர்கள் தான் உங்கள் கண்கள். இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தாலும் நீங்கள் புத்தியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் கிராமம் முன்னேற வேண்டும், உங்கள் நகரம் முன்னேற வேண்டும், உங்கள் பிரதேசம் முன்னேற வேண்டும். அதுதான் நமது தேவை. அன்பர்களே, வெற்றிலே சின்னம் மறக்க வேண்டாம். அப்போது அபிவிருத்தி வேலைகள் இன்னும் வேகமாக செய்து கொள்ள முடியும். நாம் எல்லோரும் ஒரே கொடியின் கீழ் ஒன்று படுவோம். வெற்றிலேயின் வெற்றி உங்கள் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, உங்கள் பிரதேசத்தின் வெற்றி. வெற்றியின் சின்னம் வெற்றிலே சின்னம், வெற்றியின் சின்னம் வெற்றிலே சின்னம். நன்றி, வணக்கம். சின்னம் வெற்றிலை சின்னம், வெற்றியின் சின்னம் வெற்றிலை சின்னம்.